ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் ஏர்னிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்பை பற்றியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதோட பேமெண்ட் ப்ரூஃபை என் டெலகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வரைக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. சரி, அது ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் கான்செப்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இதில் எப்படி ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதாவது இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு கான்செப்ட்டு. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலாம் ஏர்ன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தான் இல்லை எப்படி ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரியும். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போது இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் கிளாசிக்கில் 577 ரூபாய்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. இந்த ப்ராடக்ட் இருக்குது. சரியா? அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 173 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 50 நாளைக்கு 8255 ரூபா கிடைக்கும். நமக்கு வந்து டோட்டலாக ப்ராஃபிட் வந்து 8665 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு. அந்த 50 நாளுக்கு அப்புறம் தான் அது வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் பை பண்ணி இல்லை ப்ராஃபிட் எடுக்கனாலும் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பை பண்ணியே தான் ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மட்டும் பை பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டும் பை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு மஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா 297 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். சரியா? அதை பை பண்ணிக்கினீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் பை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் 297 ரூபா ப்ராடக்ட் பை பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு 445 ரூபா வரும். அதை நீங்கள் 1 டேக்கு அப்புறம் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு 2 ப்ராடக்ட் மட்டும் தான் பை பண்ணோம். மற்றபடி ஹாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஆக்டிவிட்டி VIP 1ல், அதாவது VIP 1ல் ஷார்ட் டேர்மில் வேலிட்டி டேஸ் கம்மியாக நமக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பேக்கேஜஸோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த ஹாட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ நீங்கள் இதை பை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? மற்றபடி இப்படி தான் ஆக்டிவிட்டி ப்ராடக்ட், அதாவது ஹாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதில் ப்ரொமோஷன் கமிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா உங்கள் லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ரீசார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள், அதாவது அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் கமிஷன் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் சிஸ்டத்தில் டெய்லி வந்து சைன்இன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. டெய்லி அட்டெண்டன்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அதை சைன்இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து 9 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் ஒரு கோடு கொடுப்பாங்க. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லியும் அதில் ஒரு அமௌண்ட் வரும். அதையும் சேர்த்து நம்ம ஆக்டிவிட்டி, அதாவது ஹாட் ப்ராடக்ட்டில் ப்ராடக்ட் வரப்போ அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து இதில் டெபாசிட் பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செகண்ட் ப்ராடக்ட் நான் சொல்லியிருக்க 2 ப்ராடக்ட் பை பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது 577 இது ஒரு 297 சேர்த்து ஒரு 855 டெபாசிட் வந்து எவ்வளோ அப்படின்னா 877 கிட்ட நம்ம 2 ப்ராடக்ட்டுக்கும் டோட்டலாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கணும். அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணாலும் சொல்லி இல்லை அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் என்னென்னா எந்த சேனல் செலக்ட் டெபாசிட் சேனலில் எந்த சேனலில் இப்போ 100 ரூபாலேருந்து 5000 எந்த சேனலில் பை பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிபே ஃபோன்பேயில் போவோம். பேமெண்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியை சப்மிட் கொடுக்கணும். அப்படி உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகலைன்னா ½ hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே கஸ்டமர் சர்வீஸோட கான்டாக்ட் இருக்குது பாருங்கள், இருக்கா? இதை போய்ட்டு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடி அமௌண்ட்டை என்னவோ அது உங்கள் ஐடிக்கு அமௌண்ட் வரலன்னா உங்களோட ஐடி அனுப்பிச்சிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு, அதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி தெரியாத மாதிரி அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி ப்ளீஸ் ஆட் மை ரீசார்ஜ் வாலெட், அதாவது உங்களோட ரீசார்ஜ் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகல ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா 24 ஹவர்ஸில் ஆட் பண்ணி கொடுத்துறாங்க. சரியா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ பார்த்து ரீசார்ஜ் பண்ணுறப்பே பண்ணிடுங்க. இப்போ டெபாசிட் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்படி பை பண்ணுறது அப்படின்னா பை பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் பார்த்தாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் பை ஆகும். அது மாதிரி மஸ்ட்டில் போய்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் பை ஆகும். சரியா? 1 டேக்கு அப்புறம் உங்களுக்கு வித்ட்ராவல் பேலன்ஸில் வந்து 445 வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா, உங்களோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பை வந்து மேலே வந்து ஷோ ஆகுது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஹாட் ப்ராடக்ட்லாம் அதெல்லாம் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் கான்செப்ட். நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஹாட் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வேறாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற ப்ராடக்ட்டை மட்டும் பை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. சரி, ஹாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன். வித்ட்ராவல் பண்ணுறது எப்படி அப்படின்னா மினிமமாக 300 இருந்தாலே 200 இருந்தாலே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம்.
மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. சரியா? பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிட்டு வித்ட்ரால் கொடுத்துங்க. உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.